கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோசுவா 3:5. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். Then Joshua said to the people, consecrate yourselves, for tomorrow the Lord will do wonders among you. யோசுவா மக்களிடம், உங்களை தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள், நாளை ஆண்டவர் உங்களிடையே வியத்தகு செயல்கள் புரிவார் என்றார். ஆமென். இன்றைய தியான வசனம் ஒரு ஆழமான செய்தி கொண்ட வசனம். அதை குறித்து சற்று நேரம் தியானிப்போம். இஸ்ரவேல் மக்கள் கானான் தேசத்திற்குள் நுழையப் போகின்ற தருணத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் யோர்தான் ஆற்றின் கரையில் தங்கியிருந்தனர். அந்த ஆற்றை கடந்து வேறொரு புதிய கட்டத்தில் கால் பதிப்பதற்கான சந்தர்ப்பம் அது. ஆனால் யோர்தான் நதி வெள்ளம் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருந்தது. இங்குதான் தேவன் அவர்களுக்காக அற்புதம் செய்ய போகிறார். முதலில் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். பரிசுத்தம் என்பது பாவங்களை விலக்கி மனதையும் வாழ்வையும் தேவனுக்காக தூய்மைப்படுத்துதல். இது ஒரு வகையான உள்மன சுத்திகரிப்பு மற்றும் ஆவிக்குரிய தயாரிப்பு. மக்கள் தங்களை பரிசுத்தப்படுத்தும் போது அவர்கள் தேவனின் செயலுக்கான பாதையை தயாராக்குகிறார்கள். இது தேவனை காணும் முன்னோட்டமாகும். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே என்று வேதம் நமக்கு தெளிவாக அறிவுறுத்துகிறது. எபிரேயர் 12:10 வாசிக்கிறோம். நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இது நம்பிக்கையின் வாக்குறுதி. தேவன் அன்றைய நாளில் இயற்கையை மீறி யோர்தான் ஆற்றை கிழித்து அவர்களை பாதுகாப்பாக கடத்தினார். சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களின் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரில் பட்ட மாத்திரத்தில் மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றார். சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து தீரும் அளவும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் காலூன்றி நிற்கும்போது இஸ்ரவேலர் எல்லாரும் தண்ணீரற்ற உலர்ந்த தரை வழியாக கடந்து போனார்கள் என்பதை யோசுவாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசித்து அறிகிறோம். இஸ்ரவேலருக்கு யோர்தான் ஆற்றை கடக்க வேண்டும். அந்த சூழ்நிலையில் அவர்கள் இருந்தனர். இது அவர்களுக்கு பெரிய சவாலாக இருந்தது. தேவன் அதை விலக்க தயாராக இருந்தார். ஆனால் அந்த அற்புதத்திற்கு முன் பரிசுத்தம் அவசியம் ஆனது. பரிசுத்தம் என்பது தேவனுக்கான உள்நிலை தயார். அற்புதம் என்பது தேவனுடைய வெளியான செயல். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக கூறுவதை யோவான் 11:40 வாசிக்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றும் உறுதி அளிக்கிறார். யோசுவா மக்கள் மீது தேவனுடைய செயலை நம்பினான். அவர் இவர்களிடம் அற்புதம் செய்வார் என்று விசுவாசித்தான். நாமும் தேவனுடைய செயலை நம்புகிறவர்களாக இருக்க வேண்டும்.
நம்பிக்கை என்பது அற்புதத்தின் கதவை திறக்கும் விசை. இதை விசுவாசிக்கிறீங்களா? இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று கர்த்தர் கூறுவதை ஏசாயா 43:19 வாசிக்கிறோம். தேவன் இயற்கைக்கு முற்றிலும் மாறான வழிகளில் பணியாற்றுகிறார். நாம் பரிசுத்தமாக இருந்தால் அவர் நம்மிடையே தனது மகிமையை வெளிப்படுத்துவார். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராய் இருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே என்று அப்போஸ்தலனாகிய பேதுருவும் தம்முடைய 1 நிருபத்தில் மிக தெளிவாக குறிப்பிடுகிறார். நம்மை அறிந்தவராகவும் நம்மை பரிசுத்தமாக்குபவராகவும் உள்ள தேவன் நம்மிடையே அற்புதம் செய்வார். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், அற்புதத்திற்கு முன் பரிசுத்தம் வேண்டும். தேவன் நம்மிடையே செய்யும் செயலுக்கான தயார்பாடு பரிசுத்த வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டிருக்கும். நாளைய நம்பிக்கை, அதாவது தேவன் எதிர்காலத்திலும் நமக்காக விசித்திரமான அற்புத செயல்களை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அற்புதம் செய்வது தேவனுடைய பங்கு, பரிசுத்தமாய் வாழ்வது நம்முடைய பங்கு. இவை ஒன்றுக்கொன்று இணைந்து செயல்படுகின்றன. தேவனுடைய அற்புதம் உங்களை எதிர்நோக்கி நிற்கிறது. உங்களுடைய வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்கள். தேவனுடைய செயலுக்கு உங்களை தயார் செய்யுங்கள். நாளை அவர் உங்கள் வாழ்வில் செய்யப்போகும் செயல்களால் நீங்கள் வியந்து அவரது நாமத்தை மகிமைப்படுத்துவீர்கள். என்ன, இதை விசுவாசிக்கிறீங்களா? இப்பொழுதே அவர் சமூகத்தில் அமர்ந்து ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, பரிசுத்தமான தேவனே, உமது மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம். அப்பா, எங்கள் உள்ளங்களை பரிசுத்தப்படுத்த உதவி செய்யும் ஆண்டவரே. நாங்கள் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி உம்முடைய கிருபைக்கு தகுதி உடையவர்களாக இருக்க எங்களை தயார் செய்யும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்கள் நடுவில் அற்புதங்களை செய்து வருகிறீர் என்று விசுவாசிக்கிறோம். நாளை உமது மகிமையை காண்போம் என்று எதிர்பார்க்கிறோம். உமது செயலுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும் எல்லா கனமும் எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென்.